अब इंडिया भिड़ेगी इंग्लैंड से। 1 जुलाई से धुलाई का मजा सोनी स्पोर्ट्स नेटवर्क के टीवी चैनल्स पर। சர்கோன், ஒரே குழப்பமா இருக்கு. எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. சர்கோன், பதட்டமா இருக்கு. சர்கோன், வேணாம் வேணாம் வேணாம். வா 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 வா, எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றேன்ல, வா, எல்லாம் சரியாயிடும். பயப்படாத, நான் இருக்கேன்ல. மெதுவா உட்காரு, கவலைப்படாத, உட்காரு. नानक चाओ हो गुण गावा दिन रात नानक चाओ हो गुण गावा दिन रात नानक चाओ हो अपना नाम दे हो गुण गावा दिन रात गुण गावा दिन रात இப்படி ஆயிடுச்சு. சர்கோன், சர்கோன், என்ன காரணம்? அவன் எனக்கும் மகன் தான். எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. கடவுள் நம்மளை என்னைக்கு மன்னிக்கவே மாட்டார், மன்னிக்கவே மாட்டார். சர்கோன், இதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல. வா 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 சர்கோன், வா, சொல்றது கேளு, வா.
42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55. ரொம்ப ஓவரா பண்றியே நீ. உன்னை பார்க்காம எண்ணிட்டு இருந்தா எல்லாத்தையும் விட்டுறியே. சரி சரி விட மாட்டேன். உனக்கு சாகணும்னா ஒரு வேலை பண்ணு. நேரா ட்ரெயின்ல தலையை கொடுத்துரு. ஒட்டு மொத்தமா போய் சேர்ந்துருவேன். நான் சும்மா சாக மாட்டேன். உயிரை வாங்கு. கண்டிப்பா சாக மாட்டேன். 100 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன் பாருங்க. 100 வயசா? நீ இப்படி சொல்றத பார்த்தா கடைசி வரைக்கும் என்ன விட மாட்ட போல இருக்க. இன்ஜெக்ஷன் கொடுக்கணுமா? இந்தா கொடுங்க. போட்டுக்க. காசை ரெடி பண்ணிட்டீங்களா? ம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே தள்ளுவோம். கஷ்டப்பட்டு 1 வருஷம் தள்ளிட்டா ஹாப்பிக்கும் வேலை கிடைச்சிரும். ஏன் இவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கணும்? நான் ஒன்று சொல்லவா? பிஸ்தால வித்துடுங்க. எப்பவும் அதை உங்க கூட வச்சிட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. உள்ள போய் சமைக்கிற வேலையை பாரு. ஃபுட்பால் சைஸ்ல எப்படி குண்டா இருக்கேன்னு பாரு. ஆ? இந்தாங்க. சரி, நான் ரெடி ஆகிறேன். தெகி எந்திருப்பியா மாட்டியா? நான் எப்போ எழுந்துட்டேன் மம்மி. அப்ப கீழே வாயேன். லஸ்ஸி தயாரா இருக்கு. டிஃபனும் ரெடி பண்ணிடுவேன். வரேன். Bluetooth mode. Device paired. चिता लगा के लड़के काली गाड़ियों में घूमे इतने हाय कि खड़े खड़े वो आसमां को चूमे अपने शौक नवाबों तेगी, जैसे करते sound वो कमी पूरे पड़ने। देते गाड़ वो जमीन में ज्यादा उन्हें घूरे मेरे आंटी। साथ मेरे यार जैसे लूटे रहते यार पूरे கண்டென்சர் கெட்டு போயிருக்கு. நான் மாத்திரவா? मैं सुबह से शाम रहता अपने यारों के என்னப்பா சொல்ற? மாத்தி 4 மாசம் தானே ஆகுது. ஆ? இதையே கொஞ்சம் சரி பண்ணுப்பா. ஆண்டி இங்க பாருங்க, இதுதான் கண்டென்சர். இது ரிப்பேர் ஆயிடுச்சு, நம்ம மாத்தியே ஆகணும். இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க என்ன? டேய், ஹாப்பி எத்தனை மணிக்கு வரான்? அப்பா 10 தடவை சொல்லிட்டேன்ப்பா. ராத்திரி 9:30 மணிக்கு. சரி சரி, சாரி, மறந்து போயிடுறேன்டா. செவுத்துல வேணா எழுதி வைக்கிறேன். நம்ம தலைவர் பங்கஜ் அகூஜா அவர்கள் குருத்வாரா கார் சேவைக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஏய் நில்லு, பின்னாடி போ, வேற ரூட்ல போ, கிளம்பு. அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா நில்லுங்க, அண்ணா ஒரு நிமிஷம். சொல்றேன், நான் என்ன மடையன்? அவங்க முன்னாடி பேச சொல்றேன். பேசலான வந்தா கிரவுண்ட்ல ஒரு பையலையும் காணோம். நான் நல்லாவே பப்ளிசிட்டி பண்ணிருந்தேன். ஆனா ஏன் வரலன்னு தெரியல. தலைவர்னா எப்படி இருக்கணும்? அஜித் சோழி மாதிரி இருக்கணும். தலைவர்னா எப்படி இருக்கணும்? அஜித் சோழி மாதிரி இருக்கணும். எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் அவர்தான் நம் தலைவர். அஜித் சோழி. தலைவர்னா எப்படி இருக்கணும்? அஜித் சோழி மாதிரி இருக்கணும். தலைவர்னா எப்படி இருக்கணும்? அஜித் சோழி மாதிரி இருக்கணும். சாயங்காலம் 5 மணிக்கு பிஏபி கிரவுண்டுக்கு எல்லாரும் வந்துருங்க. மறந்துடாதீங்க, சாயங்காலம் 5 மணிக்கு. தலைவர்னா எப்படி இருக்கணும்? அஜித் சோழி மாதிரி இருக்கணும். தலைவர்னா எப்படி இருக்கணும்? அஜித் சோழி மாதிரி இருக்கணும்.
சரி சரி இரு நானே வந்து பாக்குறேன். ஏண்டா இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டேன். எங்க இருக்க? கேட்க மாட்டேன்றாங்க. அது அங்கே. சரி நான் போத்து இருவிட. எங்கேயும் இல்லை, வழக்கமாக வாங்கிட்டு வர கடையில் தான் வாங்கினேன். ரொம்ப பிரமாதம்டா. இங்க என்ன கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க? சீக்கிரமா எந்திரிச்சு வேலையை பாருங்கடா. இங்க பாருங்க, முதல்ல சாப்பாடு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். டேய் இவங்கிட்ட என்னடா வெட்டி போச்சு? வாங்கடா நம்ம வேலையை பார்க்கலாம். ஏன் நிக்கிறீங்க? வாங்கடா போலாம். வாடா சீக்கிரம் பொருள் எடு. தூக்கு தூக்கு. டைம் ஆகுது. வா வா வேகமா போணும். டேய் அங்க ஏன்டா எடுத்துட்டு போற? இங்க வாடா. வா 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 அதை நீக்கிட்டு வா. அந்த ஆர்னதை எடுத்துட்டு வா. காதீங்க, வெயிலுக்கு முன்னாடி வேலையை முடிக்கணும். பசிக்குதா? கிளம்பு கிளம்பு. கொஞ்சம் என்னடா பண்றீங்க? சீக்கிரம் வாங்கடா. எடுத்துட்டு போ. ஏய் பாத்து. அங்கேயே போய் உட்கார்ந்து. இல்லையா? சீக்கிரமா வாங்க. ஆமா, மைப்போட ஃப்ளைட் எப்போ வருது? ஏன்னா போய் கூட்டிட்டு வர வேண்டாமா? அட அவன் என்ன குழந்தையா கூட்டு வரதுக்கு? அவனே வருவான். அஜித் தானே சொல்லியிருக்காரு. அப்படியா? சரி நானே போறேன். இன்னைக்கு ரேலி இருக்குல்ல, நீ அதை போய் கவனி. சரியா? சரி கிளம்பு. வரேன். வாங்க வாங்க சித்தப்பா. நல்லா இரு லக்கி கண்ணா. எப்படி இருக்க? ஃபிட். நீங்க ஃபிட்டா இருக்கீங்களா? நான் நல்லா ஃபிட்டாக தான் இருக்கேன். வீட்டில இருந்து உனக்கு லஸ்ஸி அனுப்பியிருக்காங்க பாரு, ஸ்வீட்டா. சூப்பர். ஏன்பா டைம் கிடைக்கும் போது வீட்டு பக்கம் வந்து போனா தானே? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? 3 நாளைக்கு முன்னாடி தானே வந்துட்டு போனேன். இப்பெல்லாம் ஞாபகம் வருது, ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் வரேன். அண்ணா, அது வந்து என்னன்னா, நம்ம ஹாப்பி கோச்சிங் ஃபீஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னான். அப்புறம் டெல்லியில் என்ன வாடகைன்னு நமக்கு தெரியாதுல்ல அண்ணா. அதிகம்லாம் வேணாம், 1.5 லட்சம் இருந்தால் போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. நீ ஒன்று பண்ணு, வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன பேசுறீங்கண்ணா? நமக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அது ஒன்று தானே இருக்கு. சரி, வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? ஒன்னாலே முடியல, என்னால் என்ன பண்ண முடியும்? என்னப்பா நீ எதை கேட்டாலும் விலை ஜாஸ்தியா சொல்ற, அப்புறம் என்னையா நமக்குள்ள நட்பு? ஓனருக்கு பக்கத்து வீட்டுக்கார எனக்கே யானை விலை சொல்ற. அதோ அந்த பாக்கெட் கொடுத்துரு. சரிங்க அங்கிள். நீ கொஞ்சம் வெளியே வை. சரிங்கப்பா, நான் வாங்கிட்டு வரேன். வணக்கம் அங்கிள். அடடே, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். சரி, உன்னோட எக்ஸாம் டைம் டேபிள்லாம் வந்துருச்சுல்ல? வந்தாச்சு அங்கிள், அடுத்த மாசமே ஆரம்பிக்குது. நீ அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேணாம். நீ நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவ. உங்க வார்த்தை எப்பவுமே பழிக்குவாங்க சார். சரி, ஈவினிங் வரீங்களா? குப்தா சார் வீட்டில் பூஜை இருக்கு. ஓ இல்லை நான் வரல. எனக்கு இந்த பூஜையில எல்லாம் நம்பிக்கை இல்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போங்களேன். சரி நான் ட்ரை பண்றேன். சரி, இதை உள்ள வச்சிருமா. இன்னைக்கும் 20 ரூபாய் கம்மியாக தான் இவர் கொடுத்தாரு. சரி விடுறா. இது என்ன டாடி? கேக்கா?
மம்மி ஹாப்பிக்கு கேக் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? ஆ மார்க் டெஸ்ட்ல தான் அவன் பாஸ் ஆகி வந்திருக்கான். மெயின் எக்ஸாம்ல பாஸ் ஆன மாதிரி செலிப்ரேட் பண்றீங்க? கண்ணு வைக்காதடா, ஸ்டெப் பை ஸ்டெப் டாப்ல வருவான் பாரு. சூப்பர் சமையல் வேற நடக்குது. நடக்கட்டும். தெகி, வாஷிங் மிஷின்ல கொஞ்சம் துணியை போட்டுறேன். எக்ஸாஸ்ட் ஃபேன் இன்னும் வேலை செய்யலையா? இல்ல. சரி, நீ வெளியே வா, நான் பார்த்துக்கிறேன். வா. நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாலே போதும். ஆமாங்க. ஜெய் மாதா தி. கூட்டிட்டு வர நீங்க போயிருக்கலாம்ல. சரி, பணத்தை பத்தி பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னாரு? இல்லை, பேசலை. ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னது தான் கரெக்டு. நாம் ரிவால்வரை வித்துடலாம். 1 to 1.5 லட்சம் கண்டிப்பாக போவோம். நல்ல யோசனை தான். அது வீட்டை விட்டு போகட்டும். அது ஒன்று தான் வீட்டில் உருப்படியாக இருந்தது. அதையும் விற்க போறீங்களா? டேய், ஹாப்பிக்கு கிடைக்கும் இல்லடா, அதுவும் ஆட்டோமேட்டிக்கு. பட்டியாலா போலீஸ் இன்னைக்கு 5 ஸ்மக்லர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பறிமுதல் பண்ணது இதைத்தான். எக்கச்சக்கமாக கிடைச்சிருக்கு. இது ஹெராயினை விட பயங்கரமான போதைப் பொருள். சார், இவங்க எப்படி பஞ்சாப்குள்ள நுழைஞ்சாங்க? அத கொஞ்சம் சொல்றீங்களா சார் ப்ளீஸ்? மஞ்சித் அங்கிள் உங்க கூட தானே வேலை அதை பார்த்துட்டு பத்தி இது இருந்தாரு. வரைக்கும் பெருசா எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா பட்டியாலா போலீஸ் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஹாப்பி இன்னும் வரல? கண்டிப்பா வந்துருவான் டாடி. நாம ஆரம்பிக்கலாமே, டைம் ஆயிடுச்சு. சமையல் வாசனை தெரு வரைக்கும் வருது. வாசனை பிடிச்சிக்கிட்டே உள்ள வந்துட்டான். எப்படி இருக்கீங்கப்பா? ஏய், நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீயும் நல்லா இரு. அது சரி, எக்ஸாஷன் வேலை செய்யலையா? அம்மா வேலை செய்யல. கெட்டு போயிருக்கு. ஃபோன் வாங்கினியா? ஓ சாரி, மார்க்கெட் மூடி இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரேன். நிஜமா ப்ராமிஸ். வந்ததும் வராததுமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. பேக் எடுத்துட்டு போய் மேலே வை. நான் தான் சொல்றேன்ல. இதையே சொல்லு. அது சரி, ஐயா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்ட்டி பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இல்லப்பா, குடிக்கிற பழக்கம் இல்லை. என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல சமர், அவன் பேர் டிஷர்ட்ல விழுந்துருச்சு. ஆனால் ஸ்மெல்லு வாயிலிருந்து வருது. திருட்டு பையில. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வை, அப்புறம் என்னையும் குடிக்க விட மாட்டா. தெரியுதா? அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. பாருங்க. வந்துட்டியா செல்லம்? ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஹாப்பி ஹாப்பி. அம்மா வயிறு எப்படி இருக்கு? ஏதாவது குட் நியூஸ் இருக்கான்னு? டேய் வாய மூடுறா. வாங்கலன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு வந்திருக்கான். வணக்கம் சார். வணக்கம். சாரி, இந்த நேரத்தில் வந்து உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஹர்ப்ரீத் இங்கே தான் இருக்காரா? நீங்கள் யாரு? என்னோட பேர் மஹிப். இது அவரோட பேக்கு. அவர் தப்பாக ட்ரெயினில் என்னோட பேக் எடுத்துக்கிட்டாரு. இந்த டிரைவிங் லைசன்ஸில் இந்த அட்ரஸ் இருந்தது, அதான் பேக்கை கொடுத்துட்டு மாற்றிட்டு போகலான்னு வந்தேன். தேங்க்யூ சார். ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. சாரி. பரவாயில்ல. இந்தாங்க. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். நீங்கள் என்னோட பேக்கை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, கொண்டு வரேன். தேங்க்யூ. ஜெய் மாதா தி. ஜெய் மாதா தி. நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும், அதான் பிரசாதம் எடுத்துட்டு நானே வந்துட்டேன். இந்தாங்க. ஜெய் மாதா. ஜெய் மாதா தி. ஜெய் மாதா தி. இந்தாப்பா பிரசாதம். இருக்கட்டும். தேங்க்யூ. இங்க பாருப்பா, உன்னை தேடி பிரசாதம் வருது, வேண்டான்னு சொல்லாத. வாங்கிக்க. ஏய் மச்சி, ஹாப்பி எனக்காக புது ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டான்டா. அப்படியா? ஹாப்பியா வாங்கிட்டு வந்தான்? ஆமாண்டா. பெரிய ஆள் தான். ஒரு நிமிஷம். ஐபோனா அது? தெரியலடா, நான் என்ன ஓபன் கூட பண்ணல. டேய், செக் பண்ணி பாருடா, அது சைனா போனா கூட இருக்கும். பிரமாதப்பா, ட்ராக் சூட்ல சும்மா மாப்பிள்ள மாதிரி இருக்க. இம்போர்ட்டடா? ஆமாங்க. எங்க இருந்துப்பா வாங்கின? யூகேல இருந்துங்க. பையனும் யூகேக்கார மாதிரி தான் இருக்கான்.
உனக்கு கல்யாணம் ஆயிருச்சாப்பா? என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்தவர்கிட்ட இப்படியா சரி, சரி. கேக்குறீங்க? ஜெய் மாதா தி, ஜெய் மாதா தி. சாரி, பேக் ஒரே மாதிரி இருந்துச்சா? ஏன் அதான். வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து நிதானமா பாருங்க. அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் வாங்க. இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கு, பரவாயில்ல. ஆ, ரொம்ப நன்றி. சரி, வாங்க. நான் கிளம்புறேன். சாரி, ஏன் தப்பு தான். ஏய் கொஞ்சம் பொறுமையாடுறா, நம்ம ஃபுல் வீடியோவே எடுக்கலாம். நீ வெறும் வீடியோ மட்டும் தான் சொல்ற, நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன்டா. அப்படியா? என்னப்பா இப்படி சொல்ற? நீ வந்த சந்தோஷத்துல கொஞ்சம் போல குடிக்கிறேன். மம்மி, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போறேன். சாப்பிட்டுட்டு போயேன்டா. இல்ல எனக்கு பசிக்கல, நான் அங்க போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிக்க போற? அவன் நம்பரையும் கொடுக்க மாட்டேங்கிற. சரி, ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போ. போடா, ஃப்ரீசர்ல இருக்கிறத கொண்டு வந்து கொடு. சரி. பசங்களா, நீங்க 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டீங்க. சரி சரி, கேக்க கட் பண்ணுங்களேன். குறுக்க பேசாத, அவர் சொன்னதை செய்யு. என் தாத்தா என்கிட்ட எப்பவும் சொல்லுவார், அதாவது மனுஷங்க பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதான், சாதிச்ச நாளை தான் கொண்டாடணுமா. இன்னையிலிருந்து நீ ஒவ்வொரு படியிலையும் சாதிக்கணும். புரியுது. கேக் கட் பண்ண. யூனிஃபார்ம்ல நல்லா அழகா இருப்பான். ஆல் தி பெஸ்ட். சரி முடிஞ்சதா? இரு, இவனுக்கு டேய் இருடா. இல்ல எனக்கு வேண்டாம். இரு, எனக்கு டைம் இல்ல. கேக்க சாப். நீங்க சாப்பிடுங்க. விடுங்கம்மா, வந்து சாப்பிடுவோம். சார், வந்து பார்க்குறீங்களா? ம். வாவ் வாவ் வாவ், கிரேட். மொஹிப்க்கு இது ரொம்ப பிடிக்கும். சார், அவருக்கு பிடிச்சது தான் சமைச்சு வச்சிருக்கேன். நீங்கள் வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். இப்போ வேணா, மொஹிப் வந்ததும் சாப்பிட்றேன். சார், நான் சூடாக ரொட்டி பண்ணி வைக்கிறேன். சரி போ. போ, மஹிப் எங்க இருக்கான்னு பாரு. சரி, சீக்கிரம் பாரு, டைம் ஆகுதுல்ல. ஹலோ. ஹலோ, நான் தான். எங்க இருக்கீங்க? நான் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். எல்லாம் குட்டி சவரா போச்சு, டைம் தான் வேஸ்ட். அப்படின்னா என்னத்த சொல்றேன், மஹிப் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க பின்னாடி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான். ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இங்க என்னப்பா திரும்பி வந்திருக்க? என்னாச்சு? ஏதாவது இல்லையா? பேக்ல இருந்த ஒரு பாக்கெட்டை காணோம். நான் பேக்கை திறக்கவே இல்லையே. பேக்கை திறக்காம அந்த பொருள் எப்படி காணாம போகும்? அப்படின்னா மற்ற பொருள் எல்லாம் பேக்ல இருக்கே. ஏன்பா, அதுல என்ன தொலைஞ்சு போச்சு? என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, சின்ன கன்ஃபியூஷன். எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஹலோ, நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்க. அது அப்படியே வை. என்ன பண்ணிட்டு இருக்க? பேக் நீ தூக்கிட்டு வந்தே இல்லையா? சொல்லு. ஏன் பேக் யார் உன்னை தூக்கிட்டு என்ன? யார் அனுப்புனாங்கன்னா? உனக்கு ஃபோன் பண்ணாங்களா இல்ல மெசேஜ் பண்ணாங்களா? ஹலோ, எனக்கு போன் வரல, மெசேஜ் வரல. என்ன பைத்தியம் பேசிட்டு இருக்க? ஏய், ஃப்ரிட்ஜ் எதுக்கு? என்ன பண்ற நீ? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. 2 பேக்கும் ஒரே மாதிரி இருந்ததால தான் பிரச்சனை. எனக்கு ஏமாத்த மரியாதையா பேசு. ஏய், என்ன இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா பேசு. வா இப்படி, கொஞ்சம் அமைதியா. என்ன விஷயம் சொல்ல. முதல்ல தண்ணி. என் பாக்கெட் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். தயவு செஞ்சு கொடுத்துருங்க. எனக்கு என்னமோ எல்லாம் தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. போலீஸை கூப்பிடுங்க. இங்க பாரு, போலீஸ் வந்ததுன்னு வை, உன் மொத்த திமிரையும் அடக்கிடுவாங்க. கிளம்பு, இப்ப கிளம்பு. காலையில வா, நாம அமைதியா உட்கார்ந்து நிதானமா பேசுவோம், சரியா?
போ, நல்ல பையன்ல போ. அட கிளம்புன்றல. மரியாதையா கொடுத்துருங்க. ஏய் என்ன நீ இப்படி எல்லாம் பண்ற? பின்னாடி போ, பின்னாடி போன்னு சொல்றல. பின்னாடி ஏன் இப்படி எல்லாம் நடந்துது? இதெல்லாம் தப்பு சொல்லிட்டேன். பேச்ச கேட்கவே மாட்டேன்றீங்க. உட்காருங்க. நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா நான் உட்காருன்னு சொல்றல. சரி 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க. உட்காருங்க. கொஞ்சம் இருங்க. எல்லாரும் கீழே உட்காருங்க. ஒண்ணுல ஆண்டி, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க அதை சொல்ல மாட்டாங்க. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உட்காருங்க. சொன்னா கடைசியா சொல்றேன், எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. எனக்கு போலீஸை கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க. ஆண்டி, அஜித் சோதியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவனோட தம்பி நான். சீக்கிரமே அவர் கைக்கு பவர் வந்துடும். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது. புரியுதா? சரி 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 இருக்கட்டும். ஒரு நிமிஷம். எவ்வளவு நஷ்டம் இருக்குன்னு சொல்லு. எனக்கு அந்த பாக்கெட் நாங்க பணம் கொடுத்துறோம். அந்த பாக்கெட் எங்க இருக்கு? அமைதியா இருங்க. என்னாச்சு? உள்ள போடா. என்ன வேணும்? ஒண்ணும் பண்ணல. அவனை விட்டுருப்பா, அவனை விட்டுரு. உட்காரு, உட்காரு. கீழே உட்காரு. அவன் எதுவும் பண்ணல, எதுவும் பண்ணல. உங்க 4 பேர்ல முதல்ல இவனை ஒரு நிமிஷம் முதல்ல நீ போய் தேடு. தம்பி சொன்னா கேளு. அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு அந்த பாக்கெட் தான் வேணும். கேளுப்பா, விட்டுருப்பா. போடாத. ஒரு நிமிஷம் பேக் மேலதான் இருக்கு. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஒருவேளை அது கீழே விழுந்திருக்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ் நீ எதுவும் பண்ணத. போடா. சீக்கிரம் போய் தேடு போ. சரி சரி. ஏய், வாயை முறா வெண்ண. சீக்கிரம் கொண்டு வா. அவனை எதுவும் பண்ணிட்டதை விட்டுருப்பா. நீ முதல்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. இல்லன்னா நான் சுரத்துக்கு முன்னாடி இவன் இரும்பி செத்துற போறான். அடிக்கிறியா? வாயை முறா. முதல்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க, போங்க. உனக்கு பாக்கெட் கிடைச்சதா? ஏய், சொல்லிக்கிட்டோம்ல. வாயை முறா. சத்தம் போடாத. எங்கடா திடீர்னு வெளில போயிட்டு வர? எதுவும் பேசாத. ஏதாவது ஏடகுடம் பண்ணா வாயிலே சுட்டுருவேன். ஆண்டி, ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க சொன்னல. இத பாருப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை. நான் சீக்கிரமா சாக போறேன். அதனால நீயே என்ன கொன்னுடுப்பா. என்ன பேசுற? அங்கே நில்லுங்க. என்ன கொன்னுடுப்பா. ஏய், கிட்ட வராதீங்க. பாரு, என்ன பாரு. ஆண்டி, அங்கே நில்லுங்க. நான் உண்மையை தான்ப்பா சொல்றேன். கையில என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்ன கொன்னுடு. ஆண்டி, கையில என்ன வச்சிருக்கீங்க? ஆண்டி, கிட்ட வராதீங்க, இல்லனா உங்களை சுட்டுடுவேன். எழுந்து இந்த பக்கம் வந்துருப்பா. எல்லாரும் செத்துங்க. அப்பா கண்ணை எடுங்கப்பா. அப்பா எடுங்க. அப்பா கண்ணை எடுங்கப்பா. அப்பா சீக்கிரம் கண்ணை எடுங்கப்பா. இல்ல வேண்டாம். என்ன சத்தம் இது? ஒன்றும் புரியல. டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருக்கு அங்கிள். டேய் விளக்கண்ண, மேலே பாரு, லைட் எரியுது.
ஓம்கார் சார், வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கும். இங்கே ஏதோ பலமா சத்தம் கேட்டுச்சு, அதான் கேட்டேன். நான் பயந்தே போயிட்டேன், அதான் அங்கே வந்தேன். ஓ அதுவா, நான் வாஷிங் மிஷினில் நிறைய துணியை போட்டுட்டேன்ப்பா. அது என்னவோ தெரில, பட்டாசு மாதிரி வெடிச்சிருச்சு. அதான், வேற ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் பயந்த மாதிரி தெரியுறீங்க? நான் தான் மிஷினில் நிறைய துணியை போட்டுட்டேன். எனக்கு தெரியல, வீட்லேயே பயந்து போயிட்டாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போங்க, தேவைப்பட்ட உங்களை கூப்பிட்றேன். ரொம்ப நன்றி. ஜெய் மாதாதி, ஜெய் மாதாதி. உனக்கு அப்படி ஒரு புது பொண்ணு கேக்குதுல்ல? யார் பேச்சையும் கேட்காம எதுக்கு இப்படி அலையற? இப்ப பாரு, உன்னால எவ்வளவு பிரச்சனை. என்ன பண்றது இப்போ? இதெல்லாமே உன்னாலதாண்டா நடந்துச்சு. இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி சரி பண்றது? போச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். முதல்ல பணத்தை மறைக்கணும். அப்பா ஒரு நிமிஷம். என்ன பண்றீங்க? எவிடன்ஸை டச் பண்ணாதீங்க. போலீஸால இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. சோடிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவான். ஜாக்கிரதை. போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லுவோம். டேய், மர்டர் அண்ட் ட்ரக் கேஸ்க்கு 307ல புக் பண்ணுவாங்க. உன்னை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. உன் பின்னாடியே உன் அம்மாவும் வருவா. அட்டெம்ப்ட் மர்டர் 308. அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஜெயிலியே கிடந்து சாக வேண்டியதான். போலீஸ் கிட்ட உண்மையை சொல்ல போறான். கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. இவ வேற. நாம ஏன் ஜெயிலுக்கு போக போறோம்? உன் கடவுள் வருவானா? அவன் வந்து உங்களை காப்பாத்துவானா? போலீஸ்ல 12 வருஷம் வேலை பார்த்தவனா? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. தேகி, சோடாவும் துணியும் கொண்டு வா. அதை வச்சு கிளீன் பண்ணா போயிடும். இரு, நான் போய் கொண்டு வரேன். நீர், எனக்கு இப்போ ஒரு கோணி பை வேணும். சார், சாப்பாடு மறுபடியும் சூடு பண்ணவா?
சாவி கொடு. சாவி கொடு. என்ன பண்ற? வண்டி அங்க நிக்குது. சாவியை கொடு. சரி உன் காலுக்கு என்னாச்சு? ட்ரெயின்ல இருந்து இறங்கும்போது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. பார்த்து நடக்க தெரியாதா? இங்க பாரு சோனம், நான் இப்பதான் வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் சாவியை கொடு. என் கூட 10 நிமிஷம் தனியா இரு. சோனம், என்னோட அப்பா கேட்ல நிக்கிறாரு. கார் எடுத்துக்கிட்டு கடைக்கு போகணும். ப்ளீஸ். 10 நிமிஷம் இருக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். இங்க பாரு, நாளைக்கு நான் ஃபுல் டே உன் கூட இருக்கேன். எங்கேயுமே போக மாட்டேன். ஒரு நிமிஷம், நீ ஹேர் கட் பண்ணியா? ரொம்ப அழகா இருக்கு. சரி இங்க பாரு, காலில் வேற ஃப்ராக்சரா இருக்கு. எவ்வளவு நேரம் நிக்கிறது? சாவி கூட. தேங்க்யூ so much. எங்க அப்பா வரதுக்கு முன்னாடி காரை வந்து விட்டுட்டு போ, சரியா? சரி சரி. சீக்கிரம் வா 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 வா. இங்கே என்ன பண்ற? தூக்கி பிடி. ஜெய் மாதாஜி. லக்கியா? என்னங்க இது? சரி, இவன் எதுக்கு இப்ப வரான்? வணக்கம் ஆண்டி. வணக்கம் அங்கிள். வணக்கம். இங்க பக்கத்துல தான் ரவுண்ட்ஸ்ல இருந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்க கிளம்பிட்டீங்க? அது கடைக்கு போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கலான்னு போகிறோம். எல்லாருமா? அதுவும் வெஜிடபிள்ஸ் வைக்க? அது ஹாப்பி வந்திருக்கான் இல்லையா, அதான் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போலான்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அதனாலதான். இவனை இப்பவே ஐபிஎஸ் மாதிரி நடந்துக்கிறான். ஏன்னா என்ன ஒரு சொல்றீங்க? ஃபோன் கிடையாது, ஒரு மெசேஜ் கூட கிடையாது. என்ன தோற உள்ள உட்கார்ந்தா பேசுவீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்ல. பாருங்க எப்படி இருக்க? பாத்து பரவாயில்லையே, பயங்கர ஃபிட்டா இருக்க. உடனே ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். நீ வேணா ஒன்று பண்ண, அந்த பூஜையில் கலந்துக்க. நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம். என்ன அது? எது? ஏதோ கரை இருக்க. இது ஒன்றும் இல்லை, இது சாதாரண கரை தான். அது வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்தோம்ல, அப்போ ஏதாவது கரை போட்டிருக்கோம். ஆமாம்மா, வேற ஒன்றும் இல்லை. சீக்கிரம் கார்ல ஏறு, இல்லனா வெஜிடபிள்ஸ் கெட்டு போயிடும். சரி சரி வரோம்ண்ணா. சரிப்பா வரோம். பாய் லக்கி. கிளம்புங்க. நான் வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறேன். சரி சரி. வண்டியில பெட்ரோல் இல்ல. பெட்ரோல் தீர்ந்து போச்சு.
சரி வாங்க, நான் ட்ராப் பண்றேன். வாங்க. இல்லை இல்லைப்பா, நீ டியூட்டியை பாரு, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட கொண்டு போய் வச்சுக்குவேன். ஒரு நாளில் கெட்டு போயிடாது. நீ கிளம்புப்பா. நாளைக்கு பஞ்சாப் பந்த், எந்த வண்டியும் ஓடாது. வாங்க, நான் விட்டுடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, உனக்கு எதுக்கு சிரமம்? வெஜிடபிள்ஸை நாங்க நாளன்னைக்கு கடையில் கொண்டு போய் கொடுத்துக்கிறோம், அவ்வளோதானே? இல்லை இல்லை ஹாப்பி, 2 நாள் வரைக்கும் வீட்டில் வெஜிடபிள்ஸ் வைக்க முடியாது. லக்கி, நீ ஒரு வேலை பண்ணு, வண்டியை ரிவர்ஸில் கொண்டு வந்து வைய. நீங்கள் 2 பேரும் கீழே இறங்கி எடுத்து வைங்கப்பா. வாங்க, ஜாலியா போலாம். ஆஹா, எவ்வளோ ஒரு அருமையான பாட்டு இல்ல? என்ன அங்கிள், இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்கும்ல? பிடிக்கும்.